பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:22 வசனத்தின்படி, அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. என் தேவனாகிய ஆண்டவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. இன்றைக்கி அநேகர் செய்யாத குற்றத்துக்கு சிறையில் இருக்கிறார்கள். அநேக செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கி குற்றம் செய்யாமல் குற்றவாளியாக அநேகர் சுற்றித் திரிகிறார்கள். இப்படி அநேகர் குற்றம் செய்த குற்றவாளியாக இருப்பவர் மத்தியில் குற்றமே செய்யாமல் எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையை ஏண்டா இப்படி நடந்தது புலம்பிக் கொண்டிருக்கு. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு மனுஷன் நம்பும் போது அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பரிசுத்த வேதத்திலே பல மக்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அங்கே தானியேல் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் தானியேல் என்ற ஒரு மனிதன் மேல் குற்றம் சுமத்தும்படி பல ஜனங்கள் கூட்டமாக கூடி எப்படியாகிலும் அவருடைய குற்றத்திலே அகப்பட வேண்டும் என்று பல உபாயங்களை செய்தார்கள். யாரையாகிலும் இங்கே ஜெபிக்கும் போது அவர்கள் சிங்கக்கவியில் தள்ளப்படுவார் என்ற கடுமையான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்து அவர் ஜெபம் பண்ணுகிற போது அவர் கையங்களமாக பிடித்து சிங்கக்கவியில் போட்டாலும் சிங்கத்தின் வாழையை கட்டக்கூடிய அளவுக்கு அவர் நம்பிக்கை பெரிதாக இருந்தது. சிங்கம் போல மனிதர்கள் உங்களை சிக்க வைக்க வேண்டும், உங்களை ஆபத்திலே தள்ள வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சித்தாலும் இதுவரைக்கும் நீ தப்புவிப்பது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை. இன்னும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் இல்லை, இனியும் அவர் உங்களை தாங்குவார். அந்த தேவனை நம்புவது உண்மைதான், அவரை தேடுவது உண்மைதான், அவர் மேல் நம்பிக்கை வைப்பது உண்மைதான். அதனால்தான் இத்தனை ஆபத்துக்கும் துன்பத்திற்கும் விலக்கி காக்கப்படுகிறீர்கள். சங்கீதம் 41 சங்கீதத்தில் 11 தாவீது சொல்கிறார், என்னை விரோதிக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளாததை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால் என் ஆண்டு என் மேலே பிரியமாக இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷன் நேசிக்கும் போது, ஒரு மேல் அக்கறையாக இருக்கும் போது எத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதிலேருந்து அவர்கள் ஜெயம் பெறுவார்கள். நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் 39 படிக்கும்போது அங்கே யோசேப்பு என்ற ஒருவர் மேல் செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவன் சிறைக்கு தள்ளப்படுகிறான். ஆனாலும் சிறையிலிருந்து மீண்டு அதே நாட்டுக்கு அவனை ஆண்டவர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அதான் என் ஆண்டவர். அவரை நம்புகிற ஒரு மனுஷ மேலும் குற்றம் சுமராது. மக்களே, ஒருவேளை பல நிந்தைகளும் குற்றத்தை நீங்கள் சுமந்து கொண்டு வேதனையோடு வாழ்றீங்களா? உங்களுக்கு ஒரு அரிய பெரிய வாய்ப்பு. ஆண்டவராக இயேசுவை உங்கள் தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற போது, அவரை நம்புகிறவர்களுக்கு எந்த வகையில் எதிரிகள் வந்தாலும் சத்துருக்கள் வந்தாலும் குற்றம் உங்களை சுமராதபடி காக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எஸ்தரி புத்தகத்தில் படிக்கும்போது முர்தகாய் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றம், இந்த முர்தகாய் எனக்கு வந்தனை செலுத்தவில்லை என்று ஆமான் என்ற ஒருவன் பெரிய சதி செய்து அவனை குற்றவாளியாக தீர்க்கும்படி 50 முழத்திலே ஒரு தூக்கு மரத்தை வைத்து அதை காலெல்லாம் கனிந்து வருகிற போது அவன் வழிபடுகிற, அவன் நம்புகிற ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார். ஒருவேளை ஐயோ இவர்களால் வீழ்த்தப்படுவேனோ, இவர்களால் நான் தள்ளப்படுவேனோ, இவர்கள் சதிமோச தீட்டியரை அழித்துவர் எண்ணுகிறீர்களா? கலங்காதீர்கள். முர்தகாய்க்கு நியாயம் செய்த தேவன், தானியேலுக்கு நியாயம் செய்த தேவன், யோசேப்புக்கு நியாயம் செய்த தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. உங்களோட பக்தி, உங்களோட விசுவாசம் அவருக்கு தெரியும். நீ எவ்வளோ தேவன் அன்பு வைத்திருக்க அவருக்கு தெரியும். எவ்வளோ தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க அவருக்கு தெரியும். அவர் சரியான நேரத்தில் உங்களை கை தூக்கி விடுவார். கலங்காதீர்கள். அவர் ஊழியக்கார ஆத்துமாவை தீற்றி அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதபடி காப்பார். இந்த சங்கீதம் 34 சங்கீதம் 22 வசனம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.